வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறியல் முதலில் தலைப்பு செய்திகள். உச்சத்தை தொட்ட இஞ்சியின் விலை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வெளியான அதிவிசேட வர்த்தமானி. அடுத்த 3 நாட்களுக்குள் கடலுக்கு செல்ல வேண்டாம், ஓய்வை அறிவித்தார் டேவிட் மாலன். சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கை வருகை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள், குறித்தொதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி, வேறு கட்சியின் பெயர் உள்ளிட்ட விடயங்களூடான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அதிவிசேட வர்த்தமானி தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் தொடர்பான விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி கீழே இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் என்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இஞ்சியின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக பெய்த பலத்த மழை காரணமாக பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் இஞ்சியின் விலை 3200 ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக நாரகேன்பட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதாக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். கமாஸ் அமைப்பினரால் பிடித்து செல்லப்பட்ட பயண கைதி ஒருவரை 326 நாட்களின் பின்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கமாஸ் அமைப்பினர் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பயண கைதிகளாக பிடித்து சென்றனர். எனினும் ஒப்பந்த அடிப்படையில் 105 பயண கைதிகளை இஸ்ரேல் மீட்டதுடன் மேலும் மீட்பு நடவடிக்கை மூலம் 8 பயண கைதிகள் மீட்கப்பட்டனர். எனினும் 110க்கும் மேற்பட்டோர் இன்னும் பயண கைதிகளாக கமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 கமாஸ் ஆயுத குழுவினரால் பிடித்து செல்லப்பட்ட பயண கைதி ஒருவரை 326 நாட்கள் பின்னர் இஸ்ரேல் நேற்று முன்தினம் மீட்டுள்ளது. மீட்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை இஸ்ரேலியர்கள் வரவேற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இனி விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர் டேவிட் மாலன் தனது 37வது வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெறவுள்ளதாக அறிவித்துள்ளார். 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் சதம் அடித்த இங்கிலாந்தை சேர்ந்த 2 வீரர்களில் இவரும் ஒருவர் ஆவார். இருப்பினும் கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற 50 ஓவர் உலக கிண்ணத்திற்கு பிறகு அவர் இங்கிலாந்து அணியில் இடம்பெறவில்லை. மேலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரிலிருந்து அவர் நீக்கப்பட்டதன் பின்னர் தனது முடிவை உறுதிப்படுத்தியுள்ளார். மாலன் 22 டெஸ்ட் போட்டிகளில் 1074 ஓட்டங்களையும் 30 ஒருநாள் போட்டிகளில் 1450 ஓட்டங்களையும் மற்றும் 20க்கு 20 போட்டிகளில் 1892 ஓட்டங்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் செய்திகளை நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.